இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் பங்குனி மாதம் 26ஆம் நாள் 9/4/2025 ஏப்ரல் மாதம் புதன்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:06 லக்னம் மீன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி ஏகாதசி அதிகாலை 12:30 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு துவாதசி வருகின்றது. நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் பிற்பகல் 12:28 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 வரையிலும். ராகு காலம் 12 முதல் 1:30 வரையிலும், இரவு 12 முதல் 1:30 வரையிலும். குளிகை 10:30 முதல் 12 வரையிலும், இரவு 3 முதல் 4:30 வரையிலும். யமகண்டம் 7:30 முதல் 9 வரையிலும், இரவு 12 முதல் 1:30 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. பிற்பகல் 12:28 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 6 முதல் 7:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் உத்ராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகல் 12:28 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு நீங்கள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். இன்று வேலைகளை நன்றாக சிந்தித்து செய்வதும் நல்லதுதாங்க. ஏதாவது தவறுகள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால் செய்த வேலையையே மீண்டும் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். பணியில ஏதாவது சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை ஒழுங்குமுறைப்படுத்தி செய்வதும் நல்லது. சக பணியாளர்கள் கிட்ட கவனமாகவும் இருங்க. வேற்றுமை காட்டவும் வேண்டாம். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல சகஜமான உரையாடல்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் என்று ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. நிதிகளை கையாள்வது சற்று கடினமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று அவ்வப்பொழுது பாதுகாப்பற்ற போன்ற உணர்வுகளுடனும் இருப்பீங்க. மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. ஏதாவது விரைய செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று ஒரு பிரச்சனையில இருந்து மீண்டு வரவும் செய்வீங்க. வேலை இடத்துல உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் தாமாகவே விலகி சென்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அடுத்தவர்களை நம்பி எந்த ஒரு வேலையையும் ஒப்படைக்கவும் வேண்டாம். பெண்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. கேலி கிண்டல் போன்ற பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று குழந்தைகளை பற்றிய கவலைகளும் அவ்வப்பொழுது ஏற்பட்டு நீங்கும். சாலைகள்ல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. உங்களுக்கு தொல்லை கொடுத்து இருந்தவர்களை அடையாளம் காண்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசு விவகாரங்கள்ல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். வியாபாரத்துல போராடியாவது லாபத்தையும் பெற்று விடுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். தடைகளையும் தாண்டி முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல உற்சாகமும் இருக்கும். எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். போதுமான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. தாய்வழி உறவினர்களுடைய வகையில சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல வரவை விட செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல மூத்த அதிகாரிகளுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். உங்களுடைய வேலைகளை சரியான நேரத்துல முடிப்பதும் நல்லதுதாங்க. பிள்ளைகளுக்காக நேரத்தை ஒதுக்க வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. நேரத்திற்கு சாப்பிட முடியாதபடி ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. பணியிடத்துல உங்களுக்கு எதிராக சில சதிகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இழுபறியாக இருந்து வந்த பணிகளையும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. ஆடம்பர பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உபரி வருமானத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிந்தனைகளும் அதிகரிக்கும். செயல்பாடுகள்ல சுதந்திர போக்கும் இருக்கும். ரகசியமான சில முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம்.
எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று கோயில் விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செலவுகள் நிறைந்த நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகளும் ஏற்பட்டு நீங்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த ஆதாயமும் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. தாய் வழி உறவினர்களினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்கள்ல நல்ல பலன்களை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபடுவதன் மூலம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியும் கொள்ளலாம். தேவையற்ற பதட்டங்களை மற்றும் குறைத்துக் கொண்டாலே போதுங்க, வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பணிகளை எல்லாமே எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படத்தாங்க செய்யும். திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே அன்பான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறுங்க. உங்கள் துணை இடத்துல உங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. என்று பண பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சொன்ன சொல்லை காப்பாற்றவும் செய்வீங்க. இன்று உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழில முன்னேற்றமும் இருக்கும். கிடைத்த லாபத்தினை நிலத்துல முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளையும் பெற்றுவிடுவீங்க. வேலை இடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. வண்டி வாகனங்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. எடுக்கின்ற முயற்சிகள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்று வீட்டை அழகுபடுத்தவும் செய்வீங்க. பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்குங்க. மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். சிலருக்கு திடீர் பொருள் வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். அலுவலகத்துல உற்சாகமாகவும் காணப்படுவீங்க. எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே அடுத்தடுத்து வேலைகள் இருந்தாலுமே அதனை எல்லாமே நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உற்சாகத்துடனும் இருப்பீங்க. எந்த ஒரு வேலையிலுமே சில கடின உழைப்புகளை நீங்க பின்பற்ற வேண்டியதும் இருக்கும். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். வணிகத்துல லாபத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய அடையாளத்தை நீங்க ஏற்படுத்தியும் கொள்வீங்க. பணியிடத்துல மட்டும் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். நமக்கு உதவி செய்வார்கள் என்று நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். மாணவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகளும் இருக்கும். உத்தியோக பணிகள்ல நல்ல முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் சேமிப்புகளும் குறையலாம். அரசு பணிகள்ல ஆதாயமும் உண்டாகும். சேமிப்பது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். மனதுல இருந்து வந்த கவலைகளும் குறையும். வாகன பயணங்கள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. பயம் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. பயம் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை நீங்கள் அடைந்து மகிழ்ச்சியாக உணரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று அமைதியுடனும் காணப்படுவீங்க. சில பயனுள்ள முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வேலைகள்ல உங்களுடைய உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பாகவே முடிக்கவும் செய்வீங்க. செய்யும் பணிகளுக்கு உங்களுடைய மேலதிகாரிகளுடைய அங்கீகாரத்தையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவுல இன்று உங்களுடைய நேர்மறையான மனநிலையை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாகவும் நடந்தும் கொள்வீங்க. இது உங்களுக்கு ஒரு நிம்மதியான நாளாகவும் அமையும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் சீராகவும் இருக்கும். நிதிநிலையை மேம்படுத்துவதற்கான ஆற்றலும் உங்ககிட்ட இருக்குங்க. இன்று ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே முழு ஆரோக்கியத்துடனும் சுறுசுறுப்புடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கி இன்று சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. சிலருக்கு வங்கி லோன்களையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். ஏற்றுமதி இறக்குமதி கமிஷன் வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில நேரங்கள்ல சின்ன சின்ன குழப்பத்துடன் வெறுமையாகவும் உணர்வீங்க. தேவையற்ற குழப்பங்களை தவிர்த்து கொண்டாலே போதும். இன்று உங்கள் துணையிடத்துல இருந்து நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். சிறு வியாபாரிகளுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். கடந்த கால சுகமான அனுபவங்களை எல்லாமே அவ்வப்பொழுது நினைத்து பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் இன்று உங்களிடத்துல பாசமலையும் பொழிவாங்க. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரைகளை தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முயற்சிகள் வெற்றிகரமாக முடியக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களுடைய ஆதரவுகள் உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள் அனுகூலமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால ஏதாவது செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு குடும்ப விஷயமாக திடீர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனத்துல செல்லும் பொழுது கூடுதல் கவனத்துடனும் இருங்க. அலுவலக பணிகள்ல உற்சாகமாகவும் ஈடுபடுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். என்று மற்றவர்களுக்கு அறிவுரைகள் கூறும் பொழுது கவனமாகவும் இருங்க. இன்று சில குழப்பமான மனநிலையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. புத்திசாலித்தனத்துடன் செயல்படுவதும் நல்லது. வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதன் மூலம் மன அமைதியும் பெறுவீங்க. சேமிப்புகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வீடு மற்றும் வாகனங்களை சீர் செய்தும் விடுவீங்க. உயர் அதிகாரிகளுடைய நம்பிக்கையையும் பெறுவீங்க. வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இறை சார்ந்த பணிகள்ல ஈடுபாடுகளும் உண்டாகும். செய்கின்ற முயற்சியில அலைச்சல்கள் இருந்தாலும் புதிய ஆதாயமும் கிடைக்கப் பெறுவீங்க. கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆகாய நீல நிறம். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திடீர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே நேர்மறை சிந்தனைகளுடனும் காணப்படுவீங்க. சுய முயற்சியின் மூலம் உங்களுடைய செயல்களை எல்லாமே விரைந்து செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய உற்சாகம் மற்றவர்களையும் தொற்றிக்கொள்ளும். சரியான நேரத்துல வேலைகளை எல்லாமே செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய வேலைகளை நீங்க முன்னணியிலும் இருப்பீங்க. வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவுல இன்று உங்கள் தாய் தந்தை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இன்று உங்களுடைய காதல் வாழ்க்கையும் நல்லபடியாகவும் இருக்குங்க. நல்ல ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை சேமிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். நல்ல தன்னம்பிக்கையுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும்.
உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி இப்பொழுது நிம்மதி உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டுல திருமண பேச்சுவார்த்தைகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதார சிக்கல்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். கல்வி செலவுகள் சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு வேலை விஷயமாக வெளியூர்ல தங்க வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்குங்க. மனதை உறுத்தி கொண்டு இருந்த சில பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. தேவையில்லாத வேலைகள்ல நீங்க தலையிடவும் வேண்டாம், யாருக்கும் ஆலோசனைகள் கூறவும் வேண்டாம். உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை விட்டு அறிவுபூர்வமாக பேசுவதும் நல்லது. இன்று திடீர் முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளினால உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். அலுவலகத்துல நிம்மதியும் உண்டாகும். சிலருக்கு புதிய பாதைகள் தென்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிலும் சற்று பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. மற்றவர்கள் கிட்ட வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. சிலருக்கு உறவினர்களினால புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே நீங்க பொறுமையை காத்தாலே போதும். வியாபாரத்துல பணியாளர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இது ஏதாவது அவசியமான செலவுகளாகவும் இருக்கும். சொத்துக்கள் வாங்குகின்ற முயற்சியில சாதகமான சூழலும் உண்டாகும். புதிய சொத்துக்கள் சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. காதல் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாகவும் இருக்குங்க. தடைகளும் நீங்கும். குழந்தைகளுடைய பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். சிறுதூர பயணங்களினால மனதில தெளிவும் ஏற்படலாம். வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. சில கடினமான வேலைகளையும் எளிமையாக செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய துறை சார்ந்த தேடல்களும் அதிகரிக்கும். ஆதரவுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று குழந்தைகளுடன் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு வேலை விஷயமாக வெளியூர்ல தங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். இது உங்களுக்கு நேர்மறையான எண்ணங்களை ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும். சகோதரர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்களும் அதிகரிக்கும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய முயற்சியில நீங்க நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. இதனை நீங்க வெற்றிகரமாக ஆக்கவும் செய்வீங்க. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக பயணங்களாகவும் இருக்கலாம். சில நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். வேலையில சில இடமாற்றங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது நீங்கள் விரும்பத்தகாத இடமாற்றங்களும் ஏற்படலாம். பணி மாற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல பயனுள்ள விவாதங்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல நீங்க மகிழ்ச்சியான உரையாடல்களை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கூடுதல் சுமைகளும் இருக்கத்தாங்க செய்யும். சில செலவுகளும் ஏற்படத்தாங்க செய்யும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சின்ன சின்ன மன அழுத்தங்களும் இருக்குங்க. தேவையற்ற மன அழுத்தங்களை தவிர்த்து மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. இன்று தொழில அதிக அக்கறையுடனும் இருப்பீங்க. லாபத்தையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல ஏற்றமான சூழ்நிலைகளும் இருக்கும். ஊழியர்களும் வேலையில அக்கறையுடனும் இருப்பாங்க. அரசாங்க உதவிகள் தள்ளி போனாலும் சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பங்குச்சந்தை முதலீடுகள் சாதகமாகவும் இருக்கும். இன்று சில வேலைகளை முன்னின்று நீங்களே பார்ப்பதே நல்லது. இன்று ஒன்று மாற்றி ஏதாவது வேலைகள் இருந்து கொண்டே இருப்பதனால அவ்வப்பொழுது உடல் அசதியுடனும் காணப்படுவீங்க. பண பற்றாக்குறையினால மற்றவர்கள் கிட்ட கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் சிலருக்கு இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களை கவர்ந்தும் விடுவீங்க. உங்களுடைய பேச்சுக்கள் மற்றவர்களினால ஏற்றுக்கொள்ளவும் படும். உத்தியோகத்துல யாரையும் பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். சற்று பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம்.
மனதில் அவ்வப்பொழுது தேவையற்ற சிந்தனைகளும் ஏற்படும். மனதை உற்சாகத்துடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. துணிச்சலாகவும் செயல்படுவீங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சிலருக்கு தாய்மாமனுடைய வழியில செலவுகளும் ஏற்படலாம். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலக பணியின் காரணமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று சுறுசுறுப்பாகவும் நடைபெறுங்க. புதிய வாடிக்கையாளர்களும் தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் சம்பந்தமாக இருந்து வந்த இழுபறிகளும் நீங்கும். புதிய ஆர்டர்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஓரிரண்டு நாட்களாக நிலுவையில் இருந்து வந்த பணிகளை இப்பொழுது முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருக்காக நேரத்தை செலவும் செய்வீங்க. வேலை தொடர்பாக பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில மகிழ்ச்சியான நேரத்தை கழிக்கவும் செய்வீங்க. நண்பர்களுடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். குடும்பத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. தனம் தொடர்பாக இருந்து வந்த நெருக்கடிகளும் குறையும். வியாபார பணிகள் சற்று மந்தமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் அதிகரிக்கும். எளிதில் முடிய வேண்டிய சில பணிகள் தாமதமானாலும் நிறைவு பெறும். வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. உத்தியோகத்துல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. இன்று நீங்கள் மேற்கொண்டுள்ள வேலைகள் நல்லபடியாகவும் முடிவடையும். இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. சில எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆர்வமான நாள் என்றும் கூறலாம். உங்கள் தாயிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன தடைகள்ல இருந்து வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. மனதில் இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். தேவையற்ற அவசர முடிவுகள் மட்டும் எடுக்கவும் வேண்டாங்க. நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. உங்களுக்கு இறுக்கமாக இருந்து வந்த பணிகளும் நீங்கும். வேலைகளை என்று லேசாக முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீங்கள் செய்யும் வேலைகள்ல வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. வேலையில மும்முரமாகவும் இருப்பீங்க. திருமண உறவில இன்று காதலுக்கு உகந்த நாளாகவும் இருக்குங்க. மன அமைதியுடனும் இருப்பீங்க. சில தடங்கல்களும் நீங்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செலவுகளும் இருக்குங்க. சில செலவுகள் உங்களுக்கு சுமையாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை கையாள்வதில் கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு பெரிய அளவில் பாதிப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. வேலை பளுவின் காரணமாக அவ்வப்பொழுது சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில எதிர்பார்த்த தன லாபத்தையும் பெற்றுவிடலாம். புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. லாபமும் உண்டாகும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல செல்வாக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெற்றோருடைய மனம் அறிந்தும் செயல்படுவீங்க. என்று குடும்ப விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். மனைவியின் வழியில ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. வியாபாரத்துல வேலையாட்கள் மதிக்கவும் செய்வாங்க. உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமையும் வெளிப்படும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். நீங்கள் செய்கின்ற வேலைகளுக்கு சிலருடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. எதிர்பாராத பாராட்டுகளாகவும் இருக்கலாம். அடுத்தடுத்த வேலைகள்ல முன்னேறக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். அரசாங்க வகையில எதிர்பார்த்த வேலைகள் சாதகமாகவும் முடியும். வீண் அலைச்சல்களும் செலவுகளும் கொடுத்தாலுமே சாதகமாக முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதுல ஏதாவது சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். சில எதிர்பார்த்து இருந்த கடன் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களும் ஏதாவது உதவிகள் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு சகோதரர்களினால தர்ம சங்கடமான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரம் என்று வழக்கம் போலவே நடைபெறும். எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். திருமணமான தம்பதிகளுக்கு இடையே அன்பும் காதலுடனும் இருப்பீங்க.
வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. ஊக்கம் அளிக்கக்கூடிய செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய திட்டங்களும் தேடி வரலாம். இதன்படி ஆவணங்களை கவனமாக சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று உடன் பிறந்தவர்களிடத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கி புரிதல்களும் உண்டாகும். உங்களுடைய வெளிப்படையான குணத்தின் மூலமாக புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில ஆதரவுகளும் இருக்கும். வர்த்தக தொழில மேன்மையும் உண்டாகும். மனதில் இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். எதிர்பாராத சில நிகழ்வுகளின் மூலம் மாற்றங்களும் ஏற்படலாம். நண்பர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெற்றி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த அவப்பெயர்களும் நீங்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகளிடத்துல பொறுமையை கையாள்வதும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பான நாள் என்றும் கூறலாம். கொடுத்த கடனும் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சுமூகமான நாள் என்றும் கூறலாங்க. அனுசரணையுடனும் இருப்பீங்க. நம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக பணியாளர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. தேவையற்ற விவாதங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். திருமண உறவுல இன்று காதலுக்கு உகந்த நாள் என்றும் கூறலாங்க. உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. அமைதியுடனும் பொறுமையுடனும் செயல்படுவீங்க. நிதிநிலை சாதகமாகவும் இருக்கும். பணத்தை கையாள்வதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. சுதந்திரமாக செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திற்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஓரிரண்டு நாட்களாக தொந்தரவு கொடுத்து வந்த நோய் நொடியில இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கான பொறுப்புகளை நீங்கள் நிறைவேற்றவும் செய்வீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். மேலதிகாரிகளுடைய கருத்துக்களுக்கு ஏற்ற வகையில நீங்க செயல்படுவதும் நல்லது. சின்ன சின்ன தடுமாற்றங்களும் இருக்கத்தங்க செய்யும். குடும்பத்தினருடைய எண்ணங்களை கேட்டறிந்து அதனை நிறைவேற்றுவதும் நல்லது. பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று வெளியூர்ல இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். சில வேலைகளை விட்டு கொடுத்தாவது முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல அனுபவமிக்க வேலையாட்களும் கிடைக்கவும் பெறுவாங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் கிட்ட இருந்து சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு எதிர்காலத்திற்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. சிலருக்கு பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம். வெளியிடங்கள்ல சாப்பிடுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீடும் களை கட்டும். அலுவலகத்துல உங்களுடைய பணிகளுக்கு சக பணியாளர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று வழக்கம் போலவே இருக்கும். எல்லா விஷயங்களிலுமே சில சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளும் குறையும். செல்வாக்குமிக்க நபர்களுடைய சந்திப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதன் மூலம் வணிகத்துல சில லாபகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளுடைய கல்வி தொடர்பாக சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு பிடித்த விஷயங்களுக்காக என்ற பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்பாடுகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டு இருந்த சில பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபார நிமித்தமான செயல்பாடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உத்தியோக பணிகள்ல முயற்சிக்கு ஏற்ப சாதகமான சூழ்நிலைகளும் உண்டாகும். எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். பூர்வீக சொத்துக்கள்ல சில மாற்றங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது.
சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். நல்ல செய்திகளையும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. உங்ககிட்ட இருக்கின்ற நம்பிக்கையின் காரணமாக வேலைகளை எல்லாமே சாதகமாகவும் முடிக்கவும் செய்வீங்க. முயற்சியின் மூலம் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வேலை செய்கின்ற இடத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை விரைவாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய ஆற்றலை நீங்கள் உணரக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில கிடைக்கின்ற வாய்ப்புகளை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். உங்கள் துணையிடத்துல ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். அமைதியாகவும் உணர்வீங்க. சில தேவையற்ற பேச்சுவார்த்தைகளை இன்று தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். சேமிக்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. இதற்காக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தடைப்பட்டு இருந்த வருமான வாய்ப்புகளை பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் உண்டாகும். உங்களுக்கு நெருக்கடியாக இருந்து வந்த கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தடைப்பட்டு இருந்து வந்த வருமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிவட்டாரங்கள்ல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். அந்தஸ்தும் உயரும். திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாக கூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளிடத்துல இருந்து சில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். மனைவி மக்களிடத்துல மகிழ்ச்சியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதில ஏதாவது புதுவிதமான சிந்தனைகளும் தோன்றலாம். உறவினர்களிடத்துல இருந்து மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேருங்க. ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல புதிய சாதனைகளை படைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று எதிர்பார்த்த அளவு பணம் இருந்தாலுமே சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்பட்டு கையிருப்பை கரைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கூடியவரை இன்று புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். தாய்வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு அவ்வப்பொழுது மனதுல இனம் தெரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல அதிகாரிகள் கடுமையாக பேசினாலுமே பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. எதிர்பார்த்த செலவுகளாகவும் இருக்கலாம். சமூகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வேலை மற்றும் தொழில் தொடர்பாக புதிய திட்டங்கள் தீட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. கூட்டாளிகளிடத்துல ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. அலுவலகத்துல சில மாற்றமான போக்கும் இருக்கும். இன்று நிலுவையில இருந்து வந்த வேலைகளை வேகமாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்தும் கொள்வீங்க. கலை சார்ந்த துறைகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். வியாபாரத்துல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உயர் அதிகாரிகள் கிட்ட இருந்து சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எண்ணியதை எண்ணியபடி நிறைவேற்றவும் செய்வீங்க. அதற்கு சூழ்நிலைகள் சாதகமாகவும் இருக்கும். இன்று அமைதி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தாய்வழி உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். உறவினர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. பணிகளை முடிப்பதில் சற்று சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். மன அழுத்தத்தில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது.
இன்று பணிகள் அதிகப்படியாக தங்க இருக்கும். இதனை சமாளிப்பதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான உரையாடல்களும் நடைபெறும். உங்கள் பிரியமானவர்களிடத்துல மனம் திறந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு சளி மற்றும் இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மனதுல ஏதாவது சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்குங்க. பெரிய அளவுல இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. நிலையான வருமானத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெற்றோர்களுடைய வழியில நன்மைகளும் உண்டாகும். பிள்ளைகளை குறித்த கவலைகளும் அவ்வப்பொழுது ஏற்பட்டு நீங்கும். வேலையின் காரணமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில அவசியமில்லாத வேலைகள்ல தலையிடவும் வேண்டாம். உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த எதிர்ப்புகளும் நீங்கும். தாய்வழி உறவினர்கள் கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். பழைய கடன்களை குறித்து அவ்வப்பொழுது யோசிக்கவும் செய்வீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல புதிய பங்குதாரர்களை சேர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில சூட்சமங்களை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல உற்சாகமும் செயல்கள்ல பரபரப்பும் காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே பரஸ்பர அந்யோன்யமும் அதிகரிக்கும். உங்களுடைய யோசனையை உங்கள் வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கும் ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்து வந்த நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலக பணிகள்ல சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மாணவர்கள் தங்களுடைய படிப்புல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்துல அக்கறையுடனும் இருங்க. அரசியல் தொடர்பான நடவடிக்கைகள் உங்களுக்கு நல்ல பலன்களையும் தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு மற்றவர்கள் பொறாமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய தொழில் தொடங்குவதற்கான நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். கூட்டாளிகளை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். உடன் இருப்பவர்களினால அனுகூலமும் உண்டாகும். வியாபார ரீதியான பணிகள்ல அனுசரித்து செல்வதும் நல்லது. புதிய வீடு மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்களும் ஏற்படலாம். தாய்வழி உறவினர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். தாமதங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இள நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகளும் அதிகரிக்கும். நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகல் 12:28 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். அவ்வப்பொழுது பாதுகாப்பற்ற உணர்வுடனும் இருப்பீங்க. இதனை தவிர்த்து உங்களை நீங்களே மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. பணியிடத்துல சின்ன சின்ன அசௌகரியங்களும் ஏற்படலாங்க. சக பணியாளர்கள் கிட்ட பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. தேவையற்ற பிரச்சனைகளுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே இன்று சராசரியான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். உங்களுடைய காதலை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்துவதும் நல்லது. இருவருக்கும் இடையில இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை கையாள்வதை சற்று சிரமமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். கூடுதல் பொறுப்புகளும் இருக்கத்தாங்க செய்யும். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். சின்ன சின்ன மன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்குங்க. வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். எதிர்பார்ப்புகள்ல இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாமே நீங்க சாதுரியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. உங்களுக்கு கெடுதல் செய்ய நினைத்தவர்கள் தாமாகவே விலகி சென்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களை பற்றிய கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எப்பாடுபட்டாவது காப்பாற்றவும் செய்வீங்க. உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. துணிச்சலாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. வியாபாரத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க.
உத்தியோகத்துல மேலதிகாரிகள் உங்ககிட்ட சில பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு ஒரு உற்சாகமான போக்காகவும் அமையும். மனதுல தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. இளைய சகோதரர்களினால அனுகூலமும் உண்டாகும். புதியதாக தொடங்க நினைக்கின்ற முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். குடும்பத்தினருடன் விருந்து நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசு தொடர்பான வேலைகளை முடிப்பதுல சின்ன சின்ன சிரமங்களும் ஏற்படலாம். யாரிடமும் வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம். பேச்சுக்கள்ல இனிமையை கடைபிடிப்பதும் நல்லது. சில அதிகரிக்கும் செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது தாங்க. நிதி நிலையில கவனமாக இருப்பதும் நல்லது. கையில் உள்ள பணம் கரையாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியம் தொடர்பான சிந்தனைகளும் மேம்படும். கூட்டாளிகளை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். உடன் இருப்பவர்களினால அனுகூலமும் உண்டாகும். வியாபார ரீதியான பணிகள்ல அனுசரித்து செல்வதும் நல்லது. புதிய மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்களும் மேம்படலாம். தாய்வழி உறவினர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். தாமதங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பகல் 12:28 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் உண்டாகும். உதவிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. நம்பிக்கை நிறைந்தும் காணப்படுவீங்க. பணிகளை விரைந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடலாம். சில நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தலாம். திருமண உறவுல உறவு நிலை நல்லபடியாகவும் இருக்கும். உங்கள் துணையிடத்துல அனுசரித்தும் செல்வீங்க. இன்று இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளை எல்லாமே தைரியமாக எதிர்கொள்ளவும் செய்வீங்க. சக வியாபாரிகள் கிட்ட நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நெருப்பு மற்றும் எந்திரங்களில வேலை செய்பவர்கள் கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. சிலருக்கு வெளியூர்ல இடமாறுதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அனுசரணையான போக்கும் காணப்படும். சிலருக்கு வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றியும் முடியும். உறவினர்கள் வீடு தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல பழைய பாக்கிகளை எல்லாமே வசூல் செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களை முழுமையாகவும் நம்புவாங்க. சில அதிரடி மாற்றங்களையும் செய்யக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். அதற்கான ஆதரவுகளும் இருக்கும். மற்றவர்கள் கிட்ட பேசும் பொழுதும் மற்றும் பொறுமையாக பேசுவதும் நல்லது. தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். சில செலவுகள் இருந்தாலுமே அதனை சமாளிக்கவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வருகையினால வீடும் கலகலப்பாகவும் இருக்கும். அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று அலுவலகத்துல சில வாக்குவாதங்களும் ஏற்படலாம். சிறப்பான பேச்சுக்கள் மற்றும் செயல்பாடுகளினால வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. சட்ட பிரச்சனைகள்ல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண முயற்சியில இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாகவும் தேடி வரலாம். காதல்ல இருக்கிறவங்க குடும்ப உறுப்பினர்களுடைய ஒப்புதல்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதுல இருந்து வந்த குழப்பங்களும் வெறுமை உணர்வுகளும் நீங்கும். நிதானமான பேச்சுக்கள் உங்களின் மீது நன்மதிப்பையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். விரும்பிய உணவையும் உண்டும் மகிழ்வீங்க. வியாபார பணிகள்ல முதலீடுகளும் அதிகரிக்கும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. ஆராய்ச்சி கல்வியில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். எதிர்பாராத சில தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேன்மை நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5.
அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். வீண் விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகளும் அதிகரிக்கும். தந்தையுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. ஊராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணத்தின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிறைவான நாளாகவும் இருக்கும். சில சொத்துக்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய மனமும் மகிழ்ச்சியாகவும் இருக்குங்க. வேலைகள்ல பொறுமையை இழக்காமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. பணியில உங்களுக்கு திருப்தியும் உண்டாகும். சக பணியாளர்கள் கிட்ட நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. அனுசரித்து செல்வதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல பொறுமையாகவும் இருங்க. மகிழ்ச்சியான மனநிலையுடன் இருப்பதும் நல்லது. உங்களுடைய பிரியமானவர்களிடத்துல மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கத்துடனும் இருக்கும். கூடுதல் செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். சிலருக்கு கண்கள்ல வலி மற்றும் கண்கள் சிவத்தல் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வேலைகள்ல ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தாங்க செய்யும். தொழில்ல சீரான முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொருளாதாரத்துல உயர்வும் இருக்கும். கூட்டு தொழில எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். என்று வேலையில உங்களிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்குங்க. வேலைகளை உங்களுடைய நேரடி கண்காணிப்பிலேயே வைத்துக் கொள்வதும் நல்லது. அரசு பணியாளர்களுக்கு சம்பள உயர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலட்சியமாக மட்டும் யாரிடத்திலும் பேசவும் வேண்டாங்க. தேவையற்ற வம்பு வழக்குகள்ல மாட்டிக்கொள்ளாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஒரே நேரத்துல 2-3 வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல வேலையாட்களினால சின்ன சின்ன அதிருப்தியும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்துல மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். சகிப்பு தன்மையுடன் செயல்படுவதும் நல்லது. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன சங்கடங்களை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யுன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளும் பொறுப்புணர்ந்தும் செயல்படுவாங்க. அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறும். பெற்றோர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பலவிதத்திலும் முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். புதிய தொழில் செய்வதற்கு எதிர்பார்த்த கடன் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முதலீடுகள் சார்ந்த விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. இதுல மும்முரமாகவும் ஈடுபடவும் செய்வீங்க. வியாபார நிமித்தமான செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. உணர்ச்சி வேகமின்றி பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. உங்களை பற்றிய கண்ணோட்டங்கள்ல மாற்றங்களும் ஏற்படலாம். தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு அவ்வப்பொழுது ஞாபக மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். பாராட்டுக்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்மன் வழிபாட்டை மேற்கொள்வதும் நல்லது. வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமுடன் இருப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையின் மூலம் எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். பயணத்தின் பொழுது கொண்டு செல்லும் பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.